ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீன்பிடி படகு நேற்றைக்கு கரை திரும்ப வேண்டிய 3 படகுகளை இலங்கை கடற்படை கைது செய்து 22 மீனவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இது இன்று நேற்றல்ல தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதை கண்டிக்கின்ற விதமாக இன்றைக்கு மீனவர் சங்க சார்பாக அனைத்து மீனவர்களும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதில் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, மத்திய அரசாங்கம் உடனடியாக இலங்கை அரசோடு பேசி இரு நாட்டு மீனவர்களும் இந்த பகுதியில் ஒரு சுமூகமான முறையில் மீன்பிடிப்பதற்கு ஏற்ற வகையில் இரு அரசாங்கமும் இரு நாட்டு மீனவர்களும் அமர்ந்து பேசி ஒரு முடிவெடுப்பதற்கு இங்கே ஆளக்கூடிய மத்திய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துவதோடு, இலங்கையில் வாடக்கூடிய சிறையில் வாடக்கூடிய மீனவர்களையும் அங்கு இலங்கையில் கடலில் கிடைக்கக்கூடிய எங்களது படகுகளை உடனடியாக மீட்டு தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கிறோம். ஜஸ்டின். கடந்த 18ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 3 விசைப்படகையும் அதில் சென்ற 18 மீனவர்கள், மண்டபத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகு 4 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது பண்ணி சிறையில் வச்சுருக்காங்க. அதுபோக ஒரு 60க்கும் மேற்பட்ட மீனவர்களை மீன்பிடிக்க போன குற்றத்துக்காக கைது செஞ்சு 6 மாதம் 1 வருஷம் தண்டனை கைதிகளாக அறிவித்து அதிகப்படியான அபராதம், கோடிக்கணக்கில் ரூபாய் அபராதம் விதித்து அங்கே சிறையில் சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இலங்கை கடற்படையினால் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த 200 குடும்பங்களும் வாழ்வாதாரம் இழந்து போயிருக்காங்க. ஒரு படகை நம்பி 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்வாதாரம் ஈட்டி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து இந்த இலங்கை சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களையும் படகையும் விடுவிக்க கோரி நாங்கள் இன்றைக்கு ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் பண்ணி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களையும் படகையும் விடுவிச்சு கொடுக்கணும். நீண்ட காலமாக இருந்து வர இந்த இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும் வகையில் இந்த ஒரு நிரந்தர முடிவு எடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. மத்திய அரசாங்கம் ஏன் இந்த தமிழக மீனவர்களை மாற்றாந்தாய் பிள்ளையாக பார்க்குறாங்கன்னு தெரியல. அதுபோக மீட்க முடியாமல் படகை இழந்த மீனவ குடும்பங்களுக்கு தமிழக அரசு 5 முதல் 8 லட்ச ரூபா வரை நிதி உதவி வழங்குறாங்க. சென்ற மத்திய அரசு 2004 ஒரு படகோட விலை 2.5 லட்ச ரூபா இருந்துச்சு. அந்த படகுகளுக்கு 20 லட்ச ரூபா மத்திய அரசாங்கம் இழப்பீடு வழங்கினாங்க. அது மாதிரி இலங்கை கடற்படையினால் பாதிக்கப்பட்டு வாழ்விழந்த மீனவ குடும்பங்களுக்கு மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்து அதிகப்படியான பணங்கள் ஒதுக்கி இழப்பீடு வழங்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. எங்களுடைய அந்நிய செலவணி எடுக்கிற இந்த மீனவுடைய வாழ்வாதாரத்தை நீண்ட காலமாக இருந்து வர இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு எங்களுடைய கோரிக்கை. சேசுராஜா, அனைத்து விசைப்படகு மீனவர் சங்க தலைவர், ராமேஸ்வரம். மத்திய மாநில அரசுகள் அப்புறம் நோக்கி பார்ப்பாங்க. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். இலங்கை சிறையில் வாடுகின்ற மீனவர்களையும் படைகளையும் மீட்க கோரி ஆர்ப்பாட்டம், மீட்க கோரி ஆர்ப்பாட்டம். மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு விடுவித்துக் கொடு, விடுவித்துக் கொடு, விடுவித்துக் கொடு. தூக்கப்பா, தூக்க, தண்ணி தொலைங்கப்பா, தண்ணி தொலைங்க. சேர்ல உட்கார வைங்க, அவ்வளவு சேர்ல உட்கார வைங்க.
தண்ணி இருக்கா? தண்ணி வாங்கலையா? தண்ணி பாட்டில் அரே தம்பி ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி தண்ணி பாட்டில் வாங்கி முடியும். மத்திய அரசு மீனவர்களை தெரியாத கண்டிக்கின்றோம். மத்திய அரசை கண்டிக்கின்றோம். இலங்கை அரசுக்கு துணை போகும். மத்திய அரசை கண்டிக்கிறோம். பழிவாங்காது. மத்திய அரசு மீனவர்களை பழிவாங்க அளிக்கின்றோம். இலங்கை அரசை கண்டிக்கின்றோம். அப்பாவி மீனவர்களை தொடர்ச்சியாக சிறைபிடிக்க பாதுகாப்பு கொடு. மத்திய அரசு 900 கோடி அந்நிய செலவணியை மீட்டுக் கொடுக்கும் மீனவனுக்கு பாதுகாப்பு கொடு. மத்திய அரசு தமிழக மீனவர்களை பழிவாங்காது. ஒவ்வொரு நாளும் அழுகிறோமே, எங்க கண்ணீர் தெரியலையா? மத்திய அரசு எங்க கண்ணீர் தெரியலையா? எங்க இழப்புகள் தெரியலையா? ஒவ்வொரு நாளும் சாகுறமே, உங்க கண்ணுக்கு தெரியலையா? நாடகமா நடத்துறிய? மீனவர் கண்ணீர் தெரியலையா? எங்கள் பெண்களிடம் கண்ணீர் தெரியலையாவே? இலங்கை அரசுக்கு துணை போகாது. விடுவித்துக் கொடு.